இன்றைக்கி பொட்டுக்கடலை அப்புறமா முருங்கைக்கீரை எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ராகி அடை பண்ண போகிறேங்க. ராகி மாவு போட்டு அடை பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை, பொட்டுக்கடலை, ராகி மாவு எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ராகி அடை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை பண்ண போகிறேங்க. பொட்டுக்கடலை போட்டு ராகி அடை பண்ண போகிறேன். முருங்கைக்கீரைலாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு, இட்லி மாவில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லது. ராகி சாப்பிடுறது, முருங்கைக்கீரை நம்ம அதில் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. பொட்டுக்கடலை ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு அரை ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்ச நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடி போட்டு சாப்பிடும்போது. அப்புறமா ஒரு வெங்காயங்க, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லதும் கூட சாப்பிட்றது, இஞ்சி சாப்பிட்றது. அதனால் கொஞ்சமாக துருவி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து துரப்பறைக்கு போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சமாக துருவி போட்டுக்கோங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேங்காய்ங்க, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது துருவியும் போடலாம், பொடிசாக கட் பண்ணியும் போடலாம். இதே ரேஸாக வதக்கிக்கோங்க. தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக முருங்கைக்கீரைங்க, முருங்கைக்கீரை போட்டு பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கினா போடுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மாவோட ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ராகி அடை போடும்போது அதோட சேர்ந்தே வெந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சீக்கிரமாக ஆறிடும் உங்களுக்கு. மாவோட போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ராகி அடைக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம ஒரு பவுல் ராகி மாவு எடுத்துருக்கேன். 3 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். பொட்டுக்கடலையை அப்புறமா பொட்டுக்கடலை கூட ராகி மாவு ஆட் பண்ணிடலாம். ராகி மாவு ஆட் பண்ணியாச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை, தேங்காய், வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு போடவே இல்லை, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு தந்தோடி உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். தண்ணி தொளிச்சி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். யாருமே இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பொட்டுக்கடலை போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கடக்காவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது. குழகுழன்னு இருந்ததுன்னா நீங்கள் தோசை தவாவில் அப்படியே கோரி ஊற்றி தட்டி எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா வாழை இலை, பட்டர் சீட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அன்றைக்கி வாழை இலையில் தான் தட்டி எடுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பொட்டுக்கடலை போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. தொளிச்சு தொளிச்சு இந்த அளவுக்கு குழைவாக இருக்கணுங்க. குழைவாக இருந்துச்சுன்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கட்டும், நம்ம ஒரு சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு மூடி வச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு அரிசி, ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை ஆப்ஷன் தான், இங்கே தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி துண்டு ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி துண்டு போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. நம்ம அடைக்கி வந்து தொட்டு தான் சாப்பிட முடியும், ஊற்றி சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தாளிசம் பண்ணிடலாங்க. ஒரு சின்ன கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்ல மனம் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து. உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க. அவ்வளோதாங்க, தாளிசம் ரெடி. நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான சட்னி ரெடிங்க. அடைக்கி வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாடை போட்டு எடுத்துக்கிடலாம். பாடையை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கிடலாங்க. மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சுக்கிடணும். வாழை இலை வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிடணும். இந்த மாதிரி இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிடணும். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுக்கிடணும். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுனா நம்ம தட்டின உடனே போட்டுடலாம். எண்ணெய் தடவியாச்சு. நம்ம எடுத்து நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தட்டிக்கிடணும். பொட்டுக்கடலை போட்டுக்கனால மணமாக இருக்குங்க. சூப்பர் மணமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்காயெலாம் போட்டுக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேங்காய் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். தட்டியாச்சு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க.
தோசை தவாவில் நம்ம போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம துடைச்சி விடணும். துடைச்சிங்கன்னா தோசை வந்து நல்லா அழகாக வரும். தோசையாக இருந்தாலும் சரி, அடையாக இருந்தாலும் சரி, சூப்பராக கிடைக்குங்க எண்ணெய் தடவினீங்கன்னா. ஹீட் ஆயிடுச்சு தவா, நம்ம ஆட் பண்ணிடலாம். இலையை வந்து இப்படி கையில் வச்சுக்கிடணுங்க. வச்சுட்டு அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு நம்ம ஒரு வாரத்தில் வந்து நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். இலை வந்து எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடணும். இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது ஒன்று தட்டி எடுத்துக்கலாம். முருங்கையில் போட்டிருக்கதே தெரியாது. குழந்தைகள் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. நம்ம தனியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாதுங்க குழந்தைகள். தட்டியாச்சு. நம்ம வெந்திருக்கதை திருப்பி போட்டுக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான பொட்டுக்கடலை அடை ரெடிங்க. பொட்டுக்கடலை ராகி அடை ரெடிங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இலையை எடுத்தோம்னா பாட்டாக வந்துடுங்க. வாழை இலை தான் இல்லைங்க, பட்டர் சீட் இருந்தாலும் பட்டர் சீட்டில் போட்டு தட்டலாம். அப்புறமா வந்து பால் கவர் இருக்கு பாருங்க, அதில் போட்டு தட்டலாம். வாழை இலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, எதுலனாலும் நம்ம போட்டு தட்டி எடுக்கலாம். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வேகட்டும், எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடுங்க. ராகி வந்து நல்லா வேகணும். அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எம்மி பொட்டுக்கடலை ராகி அடை ரெடிங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எம்மி அடைங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான ராகி அடையும் தேங்காய் சட்னிங்க, எம்மியாக இருக்கும். சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ராகி அடை பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ராகி அடையிலையும் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலைலாம் போட்டு எம்மி ராகி அடை ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ராகி அடை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது சாப்பிட்டாட்டு. வேறு லெவலில் இருக்குங்க. தேங்காய், முருங்கைக்கீரை, அந்த பொட்டுக்கடலையோட வாசனை அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.